பாதம் பணிந்து என்னாலும் துதி உம்மை நன்றி நாளை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்து என்னாலும் துதி உம்மை நன்றி நாளை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரம்பொருளே தேடினலா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் சீதழித்து உம்மை தேடினலா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் சீதழித்து பாதம் பணிந்து நாளும் துதியே உம்மை நன்றி நாளை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்து நெருங்கி உதவி எனக்களித்தே நெருக்கத்திலே உம்மை அழைத்து நெருங்கி உதவி எனக்களித்தே திசை கண்டெங்கோ அலைந்திடாது ஜீவிரம் வந்தென்னை காத்துவிடு நான் திசை கண்டெங்கோ அலைந்திடாது ஜீவிரம் வந்தென்னை காத்துவிடு உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை நன்றி நாளை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் இதயத்தை ஓடையாளவே புது என்னையா புது பெருத்தா புதிய திருவை புது கவியால் நிரம்பிட நடத்துகிறேன் நூதன சாலை சேர்த்திடும் என்னை நிரம்பிட நடத்துகிறேன் நூதன சாலை சேர்த்திடும் உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை நன்றி நாளை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனிசிறி நீர் விளைத்திருக்கும் கொடியாய் மழை படர்கிறேன் சுத்தம் செய்தியானவரே ஆமாண்டவரே நான் அநேக கனிகளை கொடுக்கும்படியாக என்னை நீங்க ஆண்டவரை சுத்தம் தேவையில்லாத பிள்ளைகளை அறுக்கி என்னை சுத்தம் செய்ய சொல்லுவார் ஆமாண்டவரே சுத்தம் செய்தி Hallelujah.
இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதித்தேன் உம்மை அன்று நான் பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதித்தேன் உம்மை அன்று யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமா ஆண்டவரே, அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் சரணடைந்தோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து சேர்ந்தோம் ஆண்டவரே. ஆரோக்கியம் உண்டு, உம்முடைய பாதத்திலே சுகம் உண்டு, உம்முடைய பாதத்திலே பலன் உண்டு, உம்முடைய பாதத்திலே ஜெயம் உண்டு, உம்முடைய பாதத்திலே சமாதானம் உண்டு, உம்முடைய பாதத்திலே சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் நீ நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே பிதாவே ஆமென். ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம், ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்படி என்றால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நாம் சொல்லவில்லை என்றால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படவில்லை என்றால் எப்படி விசுவாசிப்பார்கள்? எப்படி நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் ஆத்ம அறுவடை செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும், உங்களுடைய சித்தத்தை செய்யணும் நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நம்ம ஆத்மாவை பணிக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அது முன்பாக வந்து அதற்காக ஜெயிப்பார்கள். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய சேர் இன்னும் எம்டியாக தான் இருக்குது. அதுக்காக கத்தரிடத்துல நம்ம ஆத்மா பாரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய கத்தரிடத்துல கேட்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி ஆத்மா ஆதாயம் பண்ணார்னு யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். இயேசு வந்து அவரோட ஊழியத்தை முடிச்சு யூதேயாவிலிருந்து சமாரியாவுக்கு போகிறார். கலிலேயாவுக்கு போகிறார். அது சமாரியா வழியாக போகிறார். இந்த சமாரியா வழியாக போகும்போது அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ அந்த கிணற்றடியில் இருக்கிறார். அவரிடத்துல அவர் வந்து பைபிள் வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது வேறு வழியாக ஷார்ட் ரூட் இருக்குதான், ஆனால் இருந்தாலும் அவர் வந்து இந்த வழியாக போனார்னு சொல்லி இன்னும் அந்த ஆத்மாவை ரட்சிக்கப்படணும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும்னு சொல்லி அந்த காரியம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது, அந்த பக்கம் போகணும்னு சொல்லினா கர்த்தர் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு உறவு இருந்தது. ஸோ தேவன் அவருக்கு உணர்த்தினதுனால, ஸோ தேவனோட இருக்கிற உறவு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தரும் நம்ம யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணுன்றது கர்த்தர் வழி நடத்துவார். அதுக்காக நம்ம அதே இதில் 35வது 36வது வசனத்தை வாசிக்கணும். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி
நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். ஆமென். நாம் இப்போது வயல் நிலங்கள் விலை அறுவடை காயத்தமாக இருக்கிறது. ஸோ நாம் கர்த்தரிடத்தில் அந்த ஆத்ம பாரத்தை நமக்கு கொடுக்கும்படியாக கண்களை மூடி ஜெயிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவரை நன்றியோடு துதிக்கிறோம். வானத்தையும் பூமியுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவரை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவை. ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ இந்த தேசத்தில் இருக்க ஆத்மாக்களுக்காக நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம் கர்த்தாவை. இங்கே உள்ள ஆத்மாக்கள் பாவங்களிலேயும் கட்டுகளிலேயும் தகப்பனே விபச்சார காரியங்கள், வேசித்தனங்கள், பில்லி சுண்ணி கட்டுகள், குடி போதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே இருக்கிற மக்களை விடுதலையாகும்படியாக தகப்பனே எங்களுக்கு ஆத்ம பாரத்தை கட்டளையிடுவதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி ராஜா. உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு இந்த ஆத்ம பாரத்தை கட்டளையிடுவதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி கர்த்தாவே. உங்களுடைய கிருபையினால் வழி நடத்துங்கப்பா. இந்த ஆத்மாக்களுக்கு ஆத்ம பாரத்தை பெறுவதற்கு எங்களுக்கு வல்லமை தாரும் தகப்பனே. வரங்களை தாரும் என்று கேட்குமா கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி ராஜா. வரங்கள் வல்லனால் எங்களை நிரப்புவதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கிருபையினால் வழி நடத்துங்கப்பா. பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அநேக ஆத்மாக்களை இந்த இடத்துல ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த எங்களுக்கு ஞானத்தை ஊட்டி தருவதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அன்னையின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அன்னையின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென். யாரும் புதிதாக வந்திருந்தீங்க உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் திருச்சபைக்கு புதிதாக வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னாக்க அன்போடு நீங்கள் எழுந்திருங்க. நம்மளோட அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னாக்கா எல்லாம் சாட்சிகள் நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லலாம். நாம் மகிமைக்காக சாட்சிகள் நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் சபையில கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். கடந்த வருடத்தில் கூட ஆண்டவர் போன வருடம் அனுவசரிக்கு நம்ம புதிய சேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு எப்பொழுது ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் பரலோகத்தில் எட்டி விடுகிறது. ஆமென். ஜெபித்த உடனே ஜெபம் என்ன செய்கிறது? பரலோகத்துக்கு எட்டி விடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை புறக்கணியாதவர். ஆமென். ஜெபித்திருக்கலாம், பதில் வருவதற்கு சற்று தாமதமாகலாம். இருந்தாலும் நீங்கள் ஜெபித்த உடனே உங்கள் ஜெபம் பரலோகத்தில் என்ன செய்கிறது? எட்டி விடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த செவ்வாய்க்கிழமை திடீர்னு 37 இருக்கக்கூடிய பாஸ்டர் கெல்லி அவங்க ஆஃபீஸ்லேருந்து அடித்தாங்க. இது மாதிரி நம்ம 51 சேர் வச்சிருக்கிறோம். அது எங்களுக்கு தேவையில்லை, புதிய சேராக நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா இது எங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லை, வேணால் உங்கள் சபைக்கு வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. உடனே சரி நாங்கள் உடனே எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சகோதரர்கள்லாம் இங்கே ப்ரேயருக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த 51 பிளாக் இந்த சேரும் நம்ம அங்கேருந்து நம்ம எந்த செலவு இல்லாதபடி பார்த்தீங்கன்னா ஒரு சேர் 30 வெள்ளி பாருங்கள். இந்த நம்ம வாங்கி கடந்த வருஷம் டிசம்பரில் வாங்கினாங்க. ஒரு சேர் 30 வெள்ளி. ஆனாலும் அந்த அம்மா வாங்கினது. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதிதாக எல்லாம் புதிதாக தான் இருக்குது பாருங்கள். 6 மாதங்கள் 7 மாதங்கள் ஆகிருது. ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்து பார்த்தீங்கன்னாக்கா 59 சேர்களும் நமக்கு கிடைக்கும்படியாக கற்றுக்கிறோம் பாராட்டினார். அதனால் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் சொகுசாக உட்காந்துருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதனால் கொஞ்சம் லேசாக கல்லில் உட்காந்த மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் குஷனில் உட்காந்துருக்கிறதுனால ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு நமக்கு இலவசமாக கிடைக்க கற்றுக்கிறோம் பாராட்டினார். ஹல்லேலூயா.
இதுலேருந்து என்ன தெரியுது, கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சரி, வாங்க அடுத்து உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிகள் வரவேற்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்களாக எனக்கு கடுமையான முதுகு வலி. கடந்த வாரத்துக்கு கூட வரும்போது கூட என்னால் சரியாக உட்கார கூட முடியவில்லை. அந்த நேரத்துக்கு கூட போதரையோட சொன்னேன், நான் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை எனக்கு வந்துட்டு உடனே சரியாயிட்டு எனக்கு முதுகு வலி. உடனே போதரையாக கூட கால் பண்ணி சொன்னேன், நன்றி சொன்னேன். எனக்கு ஜெபித்திருக்கா நன்றி பாஸ்தர் பண்ணேன். அதுக்காக சுகத்தை கொடுத்த ஆண்டவர் இயேசுக்கு கொரோனா கொடி ஸ்தோத்திரம். நன்றி. நல்லவர். வாங்க உங்களோட சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சிகள் வந்து அறிவிக்கிறோம். அல்லேலூயா. சபையின் கூட்ட ஒழுங்குகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால ஆராதனை காலை 10:30 மணிக்கும் மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நமது சபையில் நடைபெறுகிறது. அநேகரை எதிர்பார்க்கிறோம், வந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் விடுதலை ஜெபம், நம்மளுடைய விடுதலைக்காக, அடுத்தவர்களுடைய விடுதலைக்காக எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டு அதற்காக சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படுகிறது. அதனால் வந்து கலந்து கொண்டு பலன் பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் பெண்கள் கூட்டம் நமது சபையில் மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. அதிலும் அநேக பெண்கள் தேசங்களுக்காக எழுப்பி ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் முழு ஜெபம் நடைபெறுகிறது. இந்த வருகிற வாரம், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முழு ஜெபம் இருக்கிறது. இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து நடக்கும். அதிலும் வந்து எல்லா ஜெபங்களுக்கும், அதில் ஏறெடுக்கப்பட்ட இரவு ஜெபத்தில் ஏறெடுக்கப்பட்ட அனைத்து ஜெபங்களுக்கும் கடவுள் பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால் வந்து நீங்களும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு வாலிபர் கூட்டம் நமது சபையில் நடைபெறுகிறது. அதிலும் வந்து அநேக வாலிபர் வந்து கலந்து கொண்டு தேசங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு சுங்கைக்காடு ஊழியம் இருக்கிறது. அதிலும் நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாம் தொடர்ந்து சபைக்காகவும், சபையை நடத்தக்கூடிய போதகர்கள் குடும்பத்துக்காகவும், சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்காகவும், தேசங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நாம் இன்னும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வரும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். முக்கிய அறிவிப்புகளில் வர்ற வெள்ளிக்கிழமை முழு ஜெபம், மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை இருப்பதனால முழு ஜெபம் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் வாருங்க. நம்முடைய முழு ஜெபத்தில் நம்ம அநேக காரியங்களுக்கு ஜெபித்திருக்கோம். கர்த்தர் நிறைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக முழு ஜெபத்தில் எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறோம். வந்து இங்கே கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. சீக்கிரம் வந்தால் நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் முடிந்தால் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் செல்வதற்கு வசதியாக இருக்கும். வேறு வெள்ளிக்கிழமை முழு ஜெபம், அதனால் வாருங்கள். இது முக்கியமான காரியம். அப்புறமாக நேஷனல் டேயில் வந்து வெள்ளி, சனி, வெள்ளி, ஞாயிறு, திங்கள், சனிக்கிழமை அது ஒர்க்கிங் டே. அப்படி தானே? கண்டினியூஸ் சரிங்களா? அந்த நாட்களிலே சிறப்பு கூட்டம் இருக்கிறது. சரிங்களா? செமினார் சொன்னாங்க. அந்த வந்து ஒரு ஒர்க் ஷாப்பர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரு நபருக்கு 30 வெள்ளி நுழைவு கட்டணம் என்று. ஆமாம், 2 நாட்கள் என்று. ஒருவேளை உங்களால் போக முடியுமா? அப்படி 30 வெள்ளி கொடுத்து போக முடியும்னா நம்ம சபையில் நம்ம கூட்டங்களை நடத்துவோம். அதனால் சிறப்பு கூட்டம் அந்த 2 நாட்கள் இருக்கிறது. சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கு பாஸ்டர். நம்ம சபையில் ஆமாம், அதனால் வந்து உங்களால் முடியுது பாஸ்டர் அப்படின்னா போவோம். இல்லைன்னா முடியல பாஸ்டர் அப்படின்னா சபையில் அந்த 3-4 நாட்கள் நமக்கு இன்றைக்கு கூட்டம், சிறப்பு கூட்டம் இருக்குது. சரிங்களா? அதில் நீங்கள் வந்து சகோதரர்கள் என்பது கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் முக்கியமான காரியங்கள். மற்றும் வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை பிரேயர் நடைபெறுகிறது. உற்சாகம் ஜபத்தை குறித்து பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை வாலிபர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். சுங்கைக்காடு ஊழியம், சுங்கைக்காடு சிறப்பாக ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இங்கே வந்து நீங்கள் தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு நல்ல ஊழிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் உங்களோட தாளந்துகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஒவ்வொரு நாளும் நாம் வந்து அதுக்காக கர்த்தர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
உற்சாகத்தோடு வர்றீங்க. ராஜெல்லாம் வருஷம் சொன்னோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 நாட்களும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை டைப் படித்து அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து எல்லாம் கொடுத்து ராஜ்யத்தோடு போய் அதை செஞ்சிருக்கார். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ ஒவ்வொருவரும் உங்கள் தாளுங்களை பயன்படுத்துவதற்கு நல்ல ஒரு அருமையான ஸ்தலம். வாருங்கள், கர்த்தர் அந்த பெரிய காரியங்களை செய்வார். நம்ம SG 50 மினிட்டு ஏதாவது நம்ம காரியங்கள் நம்ம பண்ணணும்னாக்கா நம்ம யோசிப்போம். எப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் ஒரு நாள் ஒரு டான்ஸ் காரியங்கள் பண்ணி பண்ணோம்னாக்கா நம்ம பண்ணுவோம். அது எப்படின்ட்டு நம்ம சொல்லப்படும். இதான் வந்து முக்கியமான காரியங்கள், முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். மற்றபடி வழக்கமான சபைகள் எல்லாம் கூட்டம் ஒழுங்கும் நடைபெறும். சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வேளையில் சிறப்பு பாடல் பாடப்படும். சிறப்பு பாடப்படும். இன்றைக்கு சிறப்பு பாடல் பாடக்கூடியவர்கள் ஐயா அவர்கள் பாடணும். போன வாரத்தில் ஐயா பாடலை, இந்த வாரத்தில் ஐயா பார்க்க முடியல. அதனால் ஐயா இன்னைக்கு இந்த வாரத்தில் ஐயா பேர் போட்டிருக்கு. ஐயா வந்து பேர் ஐயா இல்லை பாடுறீங்களா சார்? ஐயா കരഞ്ഞാൽ കണ്ണീരൊപ്പം സ്നേഹമല്ലേ എൻ്റെ നാഥനല്ലേ ഈശോ. തളർന്നാൽ താങ്ങിയെന്നെ ഓമനിക്കും സ്നേഹനാഥനല്ലേ ഈശോ. കരഞ്ഞാൽ കണ്ണീരൊപ്പം സ്നേഹമല്ലേ എൻ്റെ നാഥനല്ലേ ഈശോ. തളർന്നാൽ താങ്ങിയെന്നെ ഓമനിക്കും സ്നേഹനാഥനല്ലേ
முக்கியமாக இந்த அறிவிப்புகளில் இன்றைக்கு சாப்பிட்டு முடித்த உடனே ஆத்மாதாய பயிற்சி குறித்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்படும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில். ஏன்னா அதாவது பேசிக் பிரின்சிபல்